மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ல் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? அதாவது 7.5 வருஷமா சனி பகவானே வச்சு செஞ்சார். அவரே 3ஆம் இடத்துல அமர்ந்து முயற்சிகள் எல்லாம் நிறைய தடை பண்ணுறாரு. அப்போ என்னதான் பண்ணலாம்? எப்போ தான் மகிழ்ச்சி உண்டு? எப்போ தான் நமக்காண்டி வாழ்வோம்? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கேள்விக்கான விடை 2026. ஏன்னா மிகப்பெரிய முக்கியமான டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒருவர். 2026ல் ரிஷபராசி, அதுக்கடுத்து துலாம் ராசி, அதுக்கடுத்து நீங்கள். ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை மகர ராசி நேயர்கள் உறுதியாக அடைய போகிறீங்க. திருமணத்துக்காக காத்திருக்கின்ற நம்முடைய மகர ராசி அன்பர்களுக்கு உறுதியாக திருமணம் உண்டு. அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒன்று, உங்களுக்கு திருமணம் நடக்கும், அல்லது உங்களுடைய சகோதரர்களுக்கு திருமணம் நடக்கும். அது மூத்த சகோதரராக இருக்கலாம், அல்லது இளைய சகோதரராக இருக்கலாம், சகோதரியாக கூட இருக்கலாம். ஸோ கட்டாயமாக உங்கள் வீட்டில் ஜூன் மாதத்துக்கு மேலே ஒரு மங்களகரமான சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. எங்கள் ஃபஸ்ட்டு மேரேஜ் காத்திருக்கேன், கல்யாணம் நடக்குமா? நடக்கும். ஐயா செகண்ட் மேரேஜ் காத்திருக்கேன், நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஏதோ ஒரு கல்யாணம் நடக்குங்க, நல்ல கல்யாணமாக இருக்கணும். ஓகேவா? நல்ல வாழ்க்கை துணையை அடைஞ்சு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அற்புதமான காலம். பிரிவுகள் கூட உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? சேர்வாகும். உங்களை தேடி வந்து அந்த உறவு என்ன பண்ணுவோம்? சேரக்கூடிய பாக்கியம் உண்டு. இவனால் உங்களை புரிந்து கொள்ளாமல் போன உறவுகள் புரிந்து கொண்டு நடப்பார்கள். அம்மா மேலே அதிகமான பாசம் வச்சவங்கள நீங்களும் லிஸ்ட்டில் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய அம்மாவுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான பாக்கியங்கள் இருக்குது. அப்போ என்ன விஷயங்களை கவனமாக இருக்குன்னா, 2ல் ராகு 8ல் கேது. அப்போ என்ன பண்ணணும்னா, யாரோடைய வில்லங்கமான விஷயங்களை தலையிடக்கூடாது. அதுபோல் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. எப்போ இருந்து? ஜூன் மாதத்துக்கு மேலே. ஏன்னா குரு உங்களை பார்க்காரு. அப்போ நீங்கள் அப்படியே சும்மா கொஞ்சம் மிளிருட்டுற மாதிரி இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? யாரோடைய பிரச்சனையும் தலையிடக்கூடாது. பணம் கொடுத்து வாங்குறத நிப்பாட்டிக்கணும். ஓகேவா? வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாகணும். நீங்கள் வீலிங் பண்ணிங்கன்னா ரோலிங் பண்ணி கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி நாளன்று பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலில் போய், அம்மா நான் வந்து உன்னை பார்த்துட்டேன், எனக்கு நல்லது கொடு, மாற்றத்தை கொடு மட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீ எக்ஸட்ரா போட்டுக்கோங்க. ஸோ இதை மட்டும் வேண்டுங்க. லைஃப் சூப்பராக இருக்கும். 2026ல் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது. ஏங்க 7.5 ஒன்று முடிஞ்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போய் 1 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இன்னும் தடையாக இருக்கே, ஏன் எங்களுக்கு இன்னும் போராட்டம் விலகலை? அப்போ சனி பகவான் இன்னும் விலகலையா, விலகிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிங்கல்ல. ஒரே ஒரு விஷயந்தாங்க, உங்களுடைய முயற்சிங்கிறது யார் எடுக்கா? நீங்கள் தான் எடுக்கீங்க. அப்போ உங்களுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான். அவர் 3ஆம் இடத்துல இருக்கார்.